எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே, நல்ல பெற்றோர் வளர்ப்பதிலே. இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு குழந்தை, அது ஆணோ பெண்ணோ, நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் அவங்களுடைய பெற்றோர்களை பொறுத்து இருக்கு. பெற்றோர்கள் நல்ல முறையில் அவர்களை கண்காணித்து வளர்த்தார்கள் என்றால் அந்த பிள்ளை எக்காலத்திலும் தவறான குழந்தையா வளரவே வளராது. பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியரை நம்பித்தான் மாணவர்கள் இருக்கிறாங்க. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் கையில் இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்கள். அவர்கள் வாங்கி கொடுக்காமல அந்த பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோனில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. குழந்தைங்க எதை பார்ப்பாங்க? நல்லதை விட கெட்டதை தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஏன்னா வயசு அப்படி. அவர்களை கெடுப்பதற்கு முதல் வழிகாட்டியாக நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆசிரியர்கள் கையில் இருக்கும் பிரம்பை பறித்ததுனால இன்றைக்கி மாணவர்கள் கையில் கத்தியும் அருவாலும் வந்துருச்சு. மாணவர் மாணவிகள் தவறு செய்து அவர்கள் தண்டனைக்கு உள்ளானால் அதற்கு பெற்றோர்களே முழு பொறுப்பு. அதனால் பெற்றோர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பது தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். முன்பெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் 2 ஜெயில், அதாவது சிறை கூட மூடப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகள், பொன் வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தாலே 4 சிறை கூடங்கள் திறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி இந்த மாணவர்களுடைய கல்வித்தரம் தாழ்ந்து போயிருக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருடைய கண்டிப்பு குறைந்து விட்டது. முன்னெல்லாம் ஆசிரியர்கள் கண்டால் மாணவர்களுக்கு ஒரு பயமும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். இப்போ அந்த பயமும் போச்சு, மரியாதையும் போச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் சரியாக படிக்கலை இல்லை தப்பு செஞ்சிட்டானா முட்டி போட்டு பெரும்பாலும் அடின்னு அடிப்பாங்க. அப்படி அடி வாங்கி ஆசிரியர்களை மதித்து படித்தவர்கள் இன்று உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மாணவர்களை அடித்தால் தப்பு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டாந்து ஆசிரியருக்கு அது ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஆசிரியர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அவங்க ஒதுக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு? மாணவ மாணவிகளுக்கு தான் பாதிப்பு. அவருடைய கல்வித்தரம் குறைய ஆரம்பிக்கும், ஒழுக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஒன்று வீட்டில் அப்பா அம்மா கண்டிக்கணும், இல்லை ஆசிரியர் கண்டிக்கணும். 2 பேருமே கண்டிக்கலைங்கும் போது அந்த குழந்தை என்ன ஆகும்? வீடு கெட்டு தறி கெட்டு போய்விடும். மாணவர்களை அடித்தால் அவருக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ஆசிரியருக்கு தண்டனை. இதை பயன்படுத்தி கொண்ட மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது ஆசிரியரை மிரட்டுற அளவுக்கு, அடிக்கிற அளவுக்கு, ஆயுதங்களை எடுத்து போய் அவர்களை வெட்டுற அளவுக்கு கூட இன்றைக்கி மாணவர்கள் தயாராக வந்துட்டுருக்காங்க. பள்ளிக்கூடத்திற்கு பென்சில் பேனா எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்த மாணவர்கள் தற்போது அந்த பைக்குள்ளேயே கத்தியும் அருவாளையும் எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போதைய காலகட்டத்தில் சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதி மதத்தை கையில் எடுத்து அவர்களுடைய சுயநலத்திற்காக தப்பான சில செயல்முறைகளை செய்கிறாங்க. சரி, இதை பெற்றோர்கள் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறதா? அதுவும் இல்லை. இன்னும் சில பெற்றோர்கள் அந்த ஜாதி மதத்துக்குள்ளேயே தன்னை இணைச்சிக்கிட்டதுனால பசங்களை பெருசாக கண்டிக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே அதை தடுத்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளை தப்பான வழிக்கு போக மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான்? அம்மா அப்பா அப்படி தானே இருக்காங்க, நம்மளும் அப்படி இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவன் வழி தவறி செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் பாதிக்கப்படுறது தான் புள்ளதாங்கிறத இவங்க நினைப்பது கிடையாது. இன்றைக்கி அமெரிக்காவில் மாணவர்கள்லாம் துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அந்த மாணவர்களை கண்டுக்கிறது இல்லை. அதே கலாச்சாரம் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பரவிடுச்சு. அது தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி பரவி நிற்கிது. அதனால் இப்போ மாணவர்கள் தான் இப்போ தற்சமயம் கூட பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் பென்சிலுக்காக ஒரு பென்சில், இத்தனைக்கும் அந்த பையனுடைய பென்சில் தான் அது, ஆனால் இவன் என்ன சொல்கிறான், தன்னுடைய பென்சில் தான் அப்படின்னு சொல்லி 1 மாதமாக வஞ்சம் வைத்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு அருவா எடுத்து கொண்டு போய் வெட்டுற அளவுக்கு அவன் துணிஞ்சிருக்கான். இது மட்டும் இல்லை, அதை தடுக்க ஆசிரியரையும் வெட்டியிருக்கான், காவல் நிலையத்திற்கே போய் சரண்டர் ஆகியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அவருடைய வளர்ப்பு. அவங்க அப்பா அம்மா நல்ல முறையில் நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. இந்த மாதிரி ஒரு தவறான இன்றைக்கி அந்த பையனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. 18 வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தால் நம்மளை ஜெயிலில் போட மாட்டாங்க, குறுநோக்கு இல்லத்துக்கு தான் அனுப்புவாங்க, அப்புறம் நம்ம திருப்பி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் இருக்குது. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு அந்த தண்டனை மேல் ஒரு பயம் இல்லை. இது போன்ற காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் கடுமையான சில சட்டங்களை ஏற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் படிக்கும் மாணவர்களை கண்டிப்பதற்கோ இன்னும் ஆசிரியருக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்க வேணும். இன்னொன்று சொல்லணும்னா, எல்லா வகுப்புகளிலும் ஒரு நல்லொழுக்க பீரியடு நடத்தணும். அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையுமே ஒரு நல்லொழுக்க பீரியடு நடத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்டி நடத்தக்கூடிய பள்ளிகளில் நல்லொழுக்க பீரியட்னே ஒன்று இருக்குது.
நல்லொழுக்க பீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சமுதாயத்தில் வாழ வேண்டும், அப்பா அம்மாவை எப்படி மதிக்க வேண்டும், மற்ற உயிரினங்களை எப்படி நேசிக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல மாணவனாக தயார் பண்ணுவதற்கு ஒரு வகுப்பு நடத்துவது மிகவும் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நமது சேனலில் சமூக நலன், உடல் நலன், இயற்கை மருத்துவம், யோகா, அரசியல், ஆன்மீகம், தொழில் வளம், சினிமா, திரை விமர்சனம் ஆகிய புதிய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாங்கள் போடும் பயனுள்ள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.